இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஐ மீன் எக்ஸாம்பிள் 8.2 பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம ரூட் 9.2க்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் கேல்குலேட்டர் இல்லாமல். இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஸோ இப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் டெல் எக்ஸ் இதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃபார்முலா இதை படிச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸ் நாட்டுங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ நம்ம 9.2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்னென்னா, நம்ம தான் வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ என்னென்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப் 9.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரூட் ஆஃப் சம் வேல்யூ எக்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1/2ன்னு கூட எழுதலாம். இப்போ நம்ம இதை வந்து வழக்கம் போல் டெரிவேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 1/2 முன்னாடி வரும், எக்ஸு மறுக்கா 1/2 மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, 1/2 மறுக்கா மேலே என்ன ஆகும், ஸோ இந்த 2 வந்து மேலே போகுமா, ஸோ 1 மைனஸ் 2 அப்படிங்கும்போது மைனஸ் 1/2ன்னு வரும். ஸோ மறுக்கா இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 கீழே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் வெறும் 1/2 மட்டும் மேலே ஆகும். மறுக்கா இதை வந்து 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1/2 ரூட் எக்ஸ். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்னென்னா, நம்ம தான் அஷ்யூம் பண்ணணும் எக்ஸ் நாட்டும் டெல் எக்ஸும் நம்ம தான் வந்து எடுக்கணும். இப்போ எக்ஸ் நாட் வந்து நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா, லெட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் டெல் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.2. இப்போ நான் வந்து இப்போ 9 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 9.2 இருக்குது. 9.2 மைனஸ் 9 அப்படின்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, 0.2. ஸோ அதனால் வந்து டெல் எக்ஸ் வந்து நான் 0.2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது ரூட்டை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் 9.2 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் 9.2 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன தேவை அப்படின்னா, இந்த இப்போ நான் எழுதுனேன் தெரியுமா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நாட் டெல் எக்ஸ். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா, எக்ஸ் நாட் தான் நான் 9 எடுத்துட்டேனே. ஸோ எஃப் ஆஃப் 9 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 9 டெல் எக்ஸோட வேல்யூ 0.2. இப்போது எஃப் ஆஃப் 9, இப்போ நான் வந்து எஃப் ஆஃப் 9ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 9ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 9. அப்போது நான் வந்து 3 ஸ்கொயர் தானே 9, ஸோ 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் டேஸ் ஆஃப் 9 வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை இங்கே ஈக்குவேஷன் இருக்கே. ஸோ 1/2 ரூட் 9. அப்போது ரூட் 9 வந்து எப்படி எழுதலாம், 3ன்னு எழுதிடலாமா. ஸோ 1/2 × 3 1/6. ஸோ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ரூட் 9.2 approximately equal to என்ன எழுதணும், 3 plus 1/6 into 0.2. அப்போது அப்ராக்சிமேட்லி equal to, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. கீழே 6 கொண்டு வரணும்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணணுமா. ஸோ 18 plus 0.2 divided by 6. அப்போது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 20.2 divided by 6. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா
ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி சாரி 18.2 18.2/6 அப்ராக்சிமேட்லி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 3.0333 வந்து கிடைக்கும். ஸோ ரூட் 9.2க்கு அப்ராக்சிமேட்டடான ஆன்சர் வந்து 0.033333ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.